வணக்கம், நான் உங்கள் முத்தமிழ். இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கேன். ட்ரம்ப் பத்தினது. ஒருத்தர் ட்ரம்ப்பை போட்டு கிளி கிழிச்சிருக்காப்ல. என்னதான் பேசியிருக்காரு என்னன்னு கேட்க வரீங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பத்தி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அவர் பண்ற வேலையெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு நீங்க, நானு, உலகத்தில் இருக்க எல்லாருமே அந்த ஒரு பைத்தியகாரமா தான் நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா அவர் செய்யற காரியங்கள் பூரா அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் பண்ற ஒவ்வொரு வேலையும் வித்தியாசமான வேலையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு விதவிதமா மிரட்டல், இப்படி பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது அந்த கிழவனை பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, அதான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம். அதே வார்த்தையே அமெரிக்கால ஒரு அதி முக்கியமான ஒரு நபர், குறிப்பா சொல்லணும்னாக்க ட்ரம்ப்க்கு கீழே வேலை பார்த்த ஒரு முக்கியமான ஆபீசர், வேற யாரும் இல்ல, அவர் முன்னாள் சிஐஏ இயக்குனர் ஜான் பிரென்னன். ஆக்சுவலா இவர் சிஎல் ஒர்க் பண்ணியிருக்காரு. உலகம் பூரா கிடைக்கக்கூடிய அந்த உளவு தகவல்களை ட்ரம்ப் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கியமான ஒரு வேலையை செய்த நபர். உலக அளவில் ஒரு முக்கியமான உளவு அமைப்புனாக்க அது சிஐஏ, இஸ்ரேலோட மொசாட், ரஷ்யாவோட கேஜிஎஃப், இப்படி வரிசையா சொல்லுவாங்க. அந்த வகையில முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு நபரை ட்ரம்ப்புக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. தெளிவான மனநிலை இல்லாம மனம் பிறந்து பேசக்கூடிய ஒரு நிலை தான் இந்த கிளியர்லி அன்கிங்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப்போட செயலை சொந்த நாட்டில் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட செயல்பாடுலாம் சரி கிடையாது, தரைப்படைய ஈரான் இறக்குறீங்க, அதெல்லாம் தவறுன்னு சொன்னதுக்காக ஒரு ராணுவ தளபதியை ஓவர் நைட்ல வீட்டுக்கு அனுப்பின ஆளுதான் அந்த ட்ரம்ப். ஏப்ரல் 7 ட்ரம்ப் ஒரு மிரட்டலை விடுறாரு ஈரானுக்கு எதிராக. அதாவது அவர் கொடுத்த காலக்கெடு 8 காலையில 5:30 முடிய போகுது. அந்த கொடுத்த காலக்கெடுக்குள்ளார எப்பார் ஈரான், நான் சொன்னதை நீ கேட்கணும், நாளை காலையில 5:30 மணிக்குள்ளார, இல்லைன்னா உன் நாட்டோட ஒரு முழு நாகரிகமும் இன்று இரவோட அழித்து துடைத்து எரியப்படும், மொத்த ஈரானும் அழிச்சு ஒழிக்கப்படும், அங்க இருக்க குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள், இப்படின்னு சொல்லி அங்க இருக்க அனைத்து உயிரினத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுவோம், அழிச்சு எரிஞ்சிடுவோம், உலக வரைபடத்துல ஈரான்ங்கிற ஒரு இது இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு கர்ண கொடூரமா 7 இரவு ஒரு மிரட்டல விடுறாரு ட்ரம்ப். மொத்த உலகமே ஆடி போயிருது. இந்த பைத்தியக்கார ஏதோ பண்ணிட போறான், அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளு தானே, ஈரானே இறங்கி வரமாட்டுறாங்க, இப்படி உறுதியா இருக்காங்களே, நாளைக்கு காலை 8 காலையில் என்ன ஆக போகுது, உலகம் என்னத்தை சந்திக்க போகுது, பெரிய பேரழிவு பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலையோட தொங்க போனாங்க. காலையில என்னன்னு பார்த்தா தலைகீழ் பல்ட்டி, இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்றேன் பேச்சுவார்த்தைய, போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறேன், பேச்சுவார்த்தையை கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு சமரசம். எப்படி முதல் நாள் நைட்டு மொத்த நாகரிகத்தையும் அடிச்சு தொலைச்சிருவேன், ஈரானை காலி பண்ணிடுவேன், யாருமே இங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன அந்த ஆளு அடுத்த நாள் காலையில யாருமே கேட்காம வாண்டடா, சரி சரி வாங்க பேசி முடிச்சுப்போம் அப்படிங்க. சரின்னு இந்த வாட்டி என்ன பண்ணுது, சரின்னு இந்த வாட்டி ஈரான் சரி பேசுவோம், எங்க பேசலாம் அப்படிங்கும் போது பாகிஸ்தான் இதுல மத்தியசனா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பேச்சுவார்த்தையில நீங்க அணு ஆயுதம் உற்பத்தியை நிப்பாட்டணும், குறிப்பா யுரேனியம் நிப்பாட்டணும், குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷத்துக்காக நீங்க இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் உற்பத்தியை நிப்பாட்டணும்னு சொல்லும் போது ஈரான் என்ன பண்றாங்க, முடியாது 20 வருஷம் ரொம்ப போகுது, ஏன்னா ஒரு 5 வருஷமா நாங்க நிப்பாட்டி வைக்கிறோம், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறான். இப்படி பேச்சுவார்த்தை முன்னுக்கு பின் முட்டிக்கிறதுனால ஜேடி வான்ஸ் என்ன பண்றாப்புல, வெளியேறும் போது நாங்க நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்தோம் ஈரானுக்கு, அவங்க தவறு விட்டுட்டாங்க. அவங்க இதை எங்க பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய பலன் அவங்க அடைஞ்சிருப்பாங்க, இதை தவறு விட்டுட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட உலகத்துக்கு ஒரு கெட்ட செய்தி இதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிளம்பி போயிட்டாரு. சரி இது இப்படிதான் முடிஞ்சு போச்சு, சரி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சரி திருப்பி தாக்குதல அந்த ட்ரம்ப் திருப்பி முன்னெடுப்பான்னு பார்த்தாக்க திருப்பி ஒரு டிராமா. ஈரான் நீ என்ன எங்க விட மாட்டேன்னு சொல்ற, உனக்கு வேண்டிய ஆளை மட்டும் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல விடுற, அப்புறம் கொஞ்சம் பேர்த்திட்ட காசு வாங்கிட்டு அனுப்புற, நீ என்ன மூடுறது, நானே மூடுறேன்டா அப்படின்னு சொல்லி திருப்பி உட்காந்துட்டான். அங்க ஈரான் சீக்கிறான், நான் தான் ஆல்ரெடி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறேனே, நீ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு நீ இப்போ லெபனான போய் இஸ்ரேல் அடிக்கிறேன், என்னன்னு கேட்டாக்க சண்டை நிறுத்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான், இஸ்ரேல் கிடையாது, லெபனான் கிடையாதுன்னு சொல்லி இப்ப கல்லாட்டம் ஆடுற, அதனால நான் திருப்பி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஈரான் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தான். இந்த கிறுக்குத்தனம் என்ன பண்றான், போயிட்டு அங்க இருக்கக்கூடிய
கப்பல் படை கப்பலை பூரா கொண்டாந்து ஸ்ட்ரெயிட்டாக துணிச்சு திருப்பி ஒரு சீனை கிரியேட் பண்றாப்புல. நான் வந்து பிளாக்கேட் பண்ண போறேன், யாரும் என்னை மீறி போகக்கூடாது, சுத்தம் முடக்கி அவங்க பொருளாதாரத்தை அழிக்க போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. உடனே எங்களுக்கு சைனா ஒரு மிரட்டல், இங்க பாருங்க எங்களுக்கும் ஈரானுக்கும் வர்த்தக ரீதியாகவும் சக்தி ஒப்பந்தம் அதெல்லாம் இருக்குது, நீங்க உங்க பிரச்சனைக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது, மரியாதை கட்டு போயிடுவாங்க. அவர் சொல்லி மண்டையில் அடிச்சு இறக்கி விட்டு என்னைக்கு வந்து சைட்டா ஹோமஸ் நான் முழக்க போறேன், இப்ப பிளாக் பண்ண போறேன், பிளாக்கெட் பண்ண போறேன்னு சொன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட 35-36 கப்பல் ஈஸியா கிராஸ் பண்ணி போயிருக்குது. ஐயா கையை கட்டி வரவங்க வேலை பார்த்து இருந்திருக்கிறாரு. இந்த விஷயம் தேவையா? இதுக்குதான் வந்து அந்த சிஏ முன்னாள் இயக்குனர் சொல்றாரு, ட்ரம்புக்கு புத்தி பேதடிச்சிருச்சு, பைத்தியம் முத்தி போச்சு, ஈரானை கூட நம்பலாம் அணு ஆயுதம் வச்சிருந்தாங்கனாக்க, ஏன்னா அவங்க வந்து கவனமா கையாளக்கூடிய பக்குவங்கள் இருக்குங்கிறத இந்த போர் நடைபெறும் காலகட்டங்கள்ல அவங்க சிறப்பா உலகத்தை எடுத்து காட்டிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுமை, கட்டுப்பாடு, நிதானமும் எங்கள் அதிபருக்கு இல்லை. அவருக்கு மனசு வந்து கெட்டு போச்சு, மனசு கலங்கி போச்சு, பைத்தியம் ஆயிட்டாரு, பைத்தியம் முத்தி போச்சு. இதை வந்து பைத்தியக்காசி ஆஸ்பத்திரி தான் அனுப்பணும் இந்த பைத்தியத்தை. இதை வந்து நாட்டை ரூல் பண்றதுக்கு பிரசிடண்டா வைக்கக்கூடாது அப்படிங்கிற தோணிக்கு அடின்னு அடிச்சு விட்டாப்புல ஒரு இன்டர்வியூல. ரோட்ல போறவங்க வரவங்க பேசினாலும் பரவாயில்ல, இல்ல ட்ரம்புக்கு ஆகாதவங்க பேசினாலும் பரவாயில்ல, சொந்த நாட்டுல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு அதிகாரி சொல்றாருன்னா இப்ப எந்த அளவுக்கு இந்த ட்ரம்போட செயல் வந்து ரொம்ப கீழ்த்தரமான அநாகரிகமான ஒரு மனிதாபிமான செயல். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உலகம் பூன இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் தலைவராகவும் இறைவனின் தூதராகவும் கருதப்படக்கூடிய போப் லியோவை உங்கள்கிட்ட பிரசிடென்ட் வந்து எக்ஸ் ட்விட்டர் அதெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருந்தாருனாக்கா இந்த பேசுற பேச்செல்லாம் பொறுமையா இருக்காங்க. ஆட்சியை விட்டு போனதும் பவர் போனதுமே அவங்க அக்கௌண்ட்ல இவங்களுக்கு டிலீட் பண்ணிடுறாங்க. அதனால ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ஏன்னா அடிக்கடி அடிச்சு வரட்டி விட்டுறீங்க சோசியல் மீடியால இருந்து, நானே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லி சொந்தமா ட்ரூத்னு சொல்லி சோசியல் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அந்த ஆப் எல்லாமே டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்க, வைக்கிறாங்க. இப்படி ட்ரம்ப் மேல ஈடுபாடு உள்ளவங்க அவங்க சொந்த விருப்பத்தின் பேர்ல இந்த ட்ரூத் சோசியல் மீடியாவோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர ஆளுங்க கூட போலியோட்ட ஒரு உருண்டை எழுப்பதெல்லாம் கண்டிச்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ணிருக்காருனாக்கா, நான் தான் அந்த உலகத்தை மீட்க வந்த மீட்பர் அப்படின்னு சொல்லி கிராபிக்ஸ்ல ஒரு இமேஜ் ரெடி பண்றாப்புல. அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாக்க இறை தூதர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பின்னாடி வந்து அமெரிக்க கொடிகள், அந்த ஈகிள், மொத்த அமெரிக்க சம்பந்தப்பட்ட இது ஒரு ஆள் படுத்து கிடக்கான். இவர் கையை வச்சு அவரை வந்து வீர்த்தெடுக்கிறாராம். அந்த படுத்து இருக்கிற மனுஷன் பாத்தீங்கன்னா அமெரிக்காவும், அந்த அமெரிக்காவை செத்து போன அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்கு நான் வந்திருக்கேங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன், அதனாலதான் இந்த போர்ல நடத்துறேன், என்னால இப்ப அமைதி வந்தது, இப்ப அமெரிக்காவை ஈரான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்திய அந்த ஒரு சிம்பிள் பிக்சர்ல சொல்ல வராப்புல. இதை பார்த்த இப்படியா என்ன சொல்றாரு, எந்த நாடும் சரி எந்த சூழ்நிலையிலும் போரை முன்னெடுக்கிறவங்க ஒரு மாயையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாயையில தான் ட்ரம்ப் இருக்கிறாரு. அவங்கதான் செய்யறதும் சரிங்கிற மாதிரி சில விஷயங்களும் செய்வாங்க அப்படின்னு டைரக்டாவே வாட்டிகன்ல இருந்து ஒயிட் ஹவுஸை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த போப்லியோங்கிறவர் வந்து அமெரிக்கா பிறந்து வளர்ந்த ஒரு அமெரிக்கர். குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு அமெரிக்கர் வந்து வாட்டிகனின் அந்த உயர் பதவியை அலங்கரிச்ச முதல் ஆளு இந்த போப்லியோ தான். அப்படிப்பட்ட இவரை கொண்டாடாம இந்த ட்ரம்ப், நீ எல்லாம் ஒரு ஆளா, நான் தான் இங்க பெரிய ஆளு, நீ எப்படி எங்களை பேசலாம் வைக்கலாம், நான் செய்யறதான் சரி, எப்படி போர் நடத்துறவங்க ஒரு மாயில இருப்பாங்க, உலகத்தை காக்க வந்தவங்க அவங்க செய்யறத சரின்னு சொல்லலாம்னு சொல்லி ஐயா கோவம் வந்துருச்சு. அதோட நிப்பாட்டாம போப்லியோவும் மேற்கொண்டு திட்டுறாரு. பதிலுக்கு போப்லியோவும் திட்டுறாப்புல, இவங்க பைத்தியக்காரன்னு தான் சொல்லல, எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. இப்ப என்ன ஆகுது, போப்லியோ ஒரு வார்த்தையை சொல்றாரு, நற்செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பு ட்ரம்புக்கு இல்லை அப்படிங்கிறாரு. அதே போல உலகமெங்கும் அமைதி நிலவணும், அமைதியை வந்து வலியுறுத்துறது தான் போப்போட வேலை, என் கடமை நான் செய்வேன், நான் அரசியல்வாதி கிடையாது, நான் உங்களுக்கு பயப்பட அவசியம் இல்லைன்னு ட்ரம்ப் நேராவே மோதுறாரு. போப்பிட்டு போய் மோதலாமா, நான் தான் உலக மீட்பு வந்து ஏசு கிறிஸ்து அறிஞர் இமேஜ் போட்டு இப்படி பைத்தியக்காரன் பண்றாரு, சொந்த நாட்டிலையும் காரி துப்புறாங்க. இப்போ இதே வந்து இந்த சிஏ டைரக்டர் என்ன சொல்றாப்புல, முன்னாள் இயக்குனர் என்ன சொல்றாப்புல, அமெரிக்கால வந்து ஒரு அதிபர் இருக்காருனாக்க அந்த அதிபர் வந்து சரியா செயல்படல, அந்த அதிபர்னால நாட்டின் நட்பெயருக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு பங்கம் வருதுன்னா அந்த ஜனாதிபதியை அந்த அதிபரை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சட்ட திருத்தம், ஒரு சட்ட அமைப்பு அமெரிக்கால இருக்கு. இப்ப நம்ம ஊரெல்லாம் ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சரையோ பிரதமரையோ ஒரு எம்எல்ஏவோ தேர்ந்தெடுத்துட்டோம்னாக்க அடுத்த 5 வருஷத்துக்கு அவன் வந்து ராட்சசனா பண்ணா கூட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது.
கத்தலாம் தான் செய்ய முடியும். 5 வருஷத்தை சகிச்சுதான் கழிச்சாகணும். ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிபரோ மற்றவர்களோ சரியா செயல்படல, மக்கள் விரோதமா நடந்துக்கிறாங்க, தேசத்துக்கு விரோதம் நடந்துக்கிறாங்கன்னா அவங்க திரும்ப பெற்றுக்கூடிய ஒரு வாய்ப்பு அமெரிக்க அரசியலமைப்புல இருக்குது. அதுதான் 25வது திருத்த சட்ட மசோதா. அதுல 4வது பிரிவின்படி ஒரு ஜனாதிபதி ஆட்சியில் இருக்கும்போது அவர் பதவி நீக்கம் செய்யணும்னா அந்த யாரை எந்த கட்சியை சார்ந்தவரோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதியும் மற்ற செனட்டர்களும் சேர்ந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு நாடாளுமன்றம் நிறைவேறினா அந்த ஜனாதிபதி பதவி பறிக்கப்படும். இதுதான் அங்கு உள்ள ஒரு யதார்த்தமான நிலை. ஆகவே பதவி நீக்கத்திற்கு சரியான நபர் ட்ரம்ப். இவரை மனசுல வச்சுதான் சட்ட முன்வடிவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் ட்ரம்புக்கு பொருந்தும், பைத்தியம் முத்தி போச்சு, பைத்தியம் ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையா